ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் ஸ்னேக் பிளான்ட் பற்றி ஒரு 5 முக்கியமான விஷயம் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த செடியை நேச்சுரல் ஏர் பியூரிஃபையர்னு சொல்கிறாங்க. இதை யார் சொன்னாங்கன்னு தெரிஞ்சால் ஷாக் ஆகிடுவீங்க. பிகாஸ் இதை சொன்னது நாசா பண்ண க்ளீன் ஏர் ஸ்டடியில் இந்த செடியும் அந்த லிஸ்ட்டில் இருக்குது. இந்த செடியை வளர்த்திங்கன்னா உங்களுக்கு க்ளீன் அண்ட் ஃப்ரெஷ் ஃபீல் கிடைக்கும். ரெண்டாவது, நம்ம இந்த செடியை இன்டோர் பிளான்ட்டாக வளர்க்கலாம். இது அதிகமாக சன்லைட் தேவையில்லாததுனால இதை வீட்டுக்கு வெளியே மட்டும் இல்லை, வீட்டுக்குள்ள லிவிங் ஏரியாவில் இல்லைன்னா பெட்ரூம்லேயும் வளர்க்கலாம். இது பெட்ரூமில் இருக்க ஏரை சுத்தமாக வச்சுக்க உதவும். மூணாவதா, இதை எதுக்கு ஸ்னேக் பிளான்ட்டுன்னு கூப்பிட்றாங்கன்னா, ஸ்னேக் மாதிரி இதோட லீவ்ஸும் நல்ல நீளமாக இருக்கும், பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் இதை சில பேர் மதர் இன் லா டங்க்குன்னு சொல்கிறாங்க. எதுக்கு அப்படி சொல்கிறாங்கன்னு தெரியல. தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி பாருங்கள். இதை டெக்கரேட்டிவ் பிளான்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இதோட யூனிக் லுக் அப்படி, அதனாலேயே இது பாப்புலராக இருக்குது. நாலாவதா, இதோட பிக்கெஸ்ட் அட்வான்டேஜ் என்னன்னா, இந்த செடி இரவுலையும் ஆக்சிஜனை ரிலீஸ் பண்ணும். பல டெக்கரேட்டிவ் பிளான்ட்ஸ் இருக்குது, பட்டு இந்த பிளான்ட்டு நைட் டைமில் கூட ஆக்சிஜனை ரிலீஸ் பண்ணி ஏர் குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ண உதவும். இதனால் உங்களுக்கு நல்ல தூக்கமும் கிடைக்கும். அஞ்சாவதா, இதை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இதை டெய்லியும் தண்ணி விடணும்னு அவசியமே இல்லை. இதை ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி இல்லை 10 நாளைக்கு ஒரு வாட்டி தண்ணி விட்டாலே போதும். இந்த செடியில் அவ்வளோவா பூச்சி பிரச்சனை இல்லை. நீங்கள் ஒரு பிகினராக இருந்து ஒரு செடி வளர்க்கணும் வீட்டுக்குள்ளே அப்படின்னா உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்ட் சாய்ஸ் ஸ்னேக் பிளான்ட். இந்த செடியை நீங்கள் வளர்க்கும் போது உங்களுக்கு டெக்கரேஷன் மட்டும் இல்லாமல் ஹெல்த்துக்கும் நம்ம லைஃப் ஸ்டைலுக்கும் ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணும்னா இயற்கை விவசாயி வித் யூசுஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.